Hello friends, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேங்க. ஸோ இன்னைக்கு பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நெயில் பாலிஷ் போட்டிருக்கா. இன்னைக்கு ஸ்கூல் என்னடா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நெயில் பாலிஷ் போட்டிருக்கான்னு நினைக்கலாம். ஸோ இன்னைக்கு பாப்பா ஸ்கூல் போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ காலையிலேயே 11:30க்கு இங்கே காட்பாடியில் ட்ரெயின், அதாவது சென்னைக்கு 11:30, அங்கே சென்னைக்கு வந்து 2:30க்கு போகுது, 1:30க்கு போகுது. அங்கே சென்னையில் வந்து எக்மோரில் வந்து ஈவினிங் 7:30க்கு ட்ரெயின் எங்களுக்கு திருச்செந்தூருக்கு. ஸோ மார்னிங் நாங்கள் இங்கே 11:30க்கு நானும் பாப்பா பையன் கிளம்புறோம். ஸோ அங்கே போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்படியே வந்து எங்களை பிக்கப் பண்ணிப்பார். ஸோ நாங்கள் திருச்செந்தூர் கோயில் தான் கிளம்பிகிட்ருக்குறோம். அதுக்கான ரெடி தான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நைட்டே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு சூட் கேஸில். 2 டே ட்ரிப்பு தாங்க போகிறோம். தேர்ஸ்டே ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஃப்ரைடே திரும்பவும் பார்த்துட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பட் எப்படின்னு தெரியல எங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் பாப்பா ரெடி ஆகிட்டா. காலையில் அவளை தலை குளிக்க வச்சுட்டேன். நேற்று ஸ்கூல் போயிட்டு இருந்தாலாம், சரி இன்னிலேருந்து லீவ் 3 நாள் லீவ் போட்டு வச்சுருக்கேன் அவளை. ஸோ காலையில் ஃபஸ்ட்டு அவள் தலை குளிக்க வச்சு டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆச்சு. ஒரு 9:30 இல்லை 10 o'clock வீட்டை விட்டு கிளம்புனோன்னா 11:30க்கு இங்கே காட்பாடி டு சென்னைக்கு எங்களுக்கு ட்ரெயின். ஸோ அதனால் காலையில் கிளம்பியாச்சு. மார்னிங் வந்து வெறும் பால் மட்டும் குடித்தோம். ஸோ போகிற வழியில் டிஃபன் எதனா சாப்பிட்டுக்கலான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கான திங்ஸ் எல்லாம், அதாவது கிளிப்பு, பாப்பாவுக்கு ஏதாவது ஹேர் பேண்டு, பொட்டு, வளையல் இதெல்லாமே இதில் வச்சுருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இதை மட்டும் தான் எடுத்து வைக்கணும். மற்றபடி நைட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இந்த திருச்செந்தூர் ட்ரிப் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 1 year பக்கமாகவே நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கோயிலுக்கு போகணும், ஒரு வேண்டுதல் எங்களுக்கு. ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தான் கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் பையன் வரத்துக்காக காத்துட்டு இருந்தோம். ஸோ பையன் வந்த பிறகு அவனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு. இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 10-15 டேஸில் பையன் கிளம்பிடுவான் திரும்ப. ஸோ போனதோட 1 year கழிச்சு தருவான். ஸோ இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணோன்னா திரும்ப அப்புறம் போகிறது கூட 1 year தள்ளி போயிடும்ல. ஸோ அதனால் எப்படியாவது போயிட்டு வந்துடலான்னு. ஸோ ஒரு 1 year பிளான் பண்ணி பையன் வர டைமில் போயிட்டு வந்துடணுன்னு. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ பயங்கரமான கூட்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் ஒரு 1 week முன்னாடியிருந்தே பார்த்துட்டே இருந்தோம். சரி டிக்கெட் புக் பண்ணோன்னு அங்கே வந்து ரூமும் புக் பண்ணியாச்சு. ட்ரெயின் டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், டக்குன்னு சரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் அது வேலைக்கு ஆகாதுன்னு பையன் போய் தக்காலில் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ கன்ஃபார்ம் டிக்கெட் ஆகிடுச்சு. ஸோ கன்ஃபார்ம் டிக்கெட் ஆன பிறகு தான் நேற்று நைட்டு தான் நான் பேக் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம வந்து டிக்கெட்டில் கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம வந்து போக முடியாதுல்ல திருச்செந்தூருக்கு. ஸோ அதனால் கன்ஃபார்ம் டிக்கெட் ஆகட்டும்னு போய் தக்கால் எடுத்துகிட்டு வந்தால் பையன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு ஈவினிங் 7:30க்கு சென்னையில் ட்ரெயின். ஸோ நாளைக்கு காலையில் 6:30க்கெல்லாம் தூத்துக்குடி, நேராக திருச்செந்தூரில் தூத்துக்குடி போயிடும். அங்கேருந்து ஒரு 1 hour பஸ்லேயோ இல்லை எதுலேயோ ஒன்று போய்க்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ போய் நல்லபடி முருகர் தரிசிச்சுட்டு அவருக்கு நிறைய வேண்டுதல் இருக்குது, அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நல்லா வேண்டிட்டு வரலான்னு ஒரு பிளானு. ஸோ நாங்கள் நினச்சே பார்க்கல, திடீர்னு இப்படி ஒரு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்புவோன்னு. ஸோ கடவுள் வந்து அங்கே திருச்செந்தூருக்கு வந்து நம்ம வந்து நினச்சோன்னு போக முடியாதுல்ல. ஸோ வந்து அது சொல்லுவாங்க, திருச்செந்தூருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நினச்சோன்னு போக முடியாது, முருகர் வந்து மனசு வைக்கணும் அங்கே வர்றதுக்குன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. நாங்களும் 1 year போகணுன்ட்டு கடைசியில் முருகர் எங்களை வான் கூப்பிட்டார். ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டுருக்கோம். ஸோ போய் அவரை பார்த்துட்டு நிறைய வேண்டுதல் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது லைஃப்பில். ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இனிமேலாவது எங்கள் லைஃப்பில் நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு கடன் தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு நாங்கள் போய் அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டோம். நான் இப்போ இந்த இதுலேருந்து நான் 1 by 1 எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 8 o'clock ஆச்சு. நாங்கள் இப்போ பையன் குளிச்சுட்டுருக்கிறோம், பாப்பா குளிச்சுட்டா, பாப்பா ட்ரெஸ் தலைவாரி விட்டுறேன், நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுனா டிஃபனை சாப்பிட்டு போய் ட்ரெயினை பிடிக்க வேண்டியது தான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஃபுல் டே வேலை அவருக்கு, வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து எங்களை எக்மோரில் நாங்கள் அவரை பிக்கப் பண்ணிப்போம். ஸோ இன்னையிலேருந்து ஒரு 3 days ஃபுல்லாக திருச்செந்தூர் vlog தான் உங்களுக்கு வரப்போகுது. கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நட நடங்க. மார்னிங் சீக்கிரமாக கிளம்புறதுனால டிஃபன்லாம் வெளியே சாப்பிட்டுக்கலான்ட்டு 3 பேர் வெளியே போய் சாப்பிட்டோம். வெளியே சாப்பிட்டு காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து ஒரு 9:30க்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து 11:30க்கு ட்ரெயின் எங்களுக்கு. ஸோ அதையும் புக் பண்ணி தான் வச்சுருந்தோம். எங்கே ரஷ்ஷாக இருக்கும்போது அது வந்து அவ்வளோ ரஷ்ஷெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் புக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ 11:30க்கு ஷார்ப்பாக ட்ரெயின் அதை பிடிச்சி சென்ட்ரல் போகிறதுக்கு கரெக்டாக 2 o'clock கொண்டு போய் சென்ட்ரலில் விட்டாங்க. ஸோ சென்ட்ரல்லேருந்து எக்மோருக்கு போகணும். எக்மோருக்கு போகிறதுக்கு ஒரு அங்கேருந்து பக்கம்தான், பட் வந்து நம்ம வந்து மெட்ரோவில் போயிடலான்னு பையன் சொன்னான். ஸோ எனக்கு ஆட்டோவில் கேட்டால் ஆட்டோவில் சுற்றி போகணும், 200 rupees இருந்தாங்க. ஸோ வந்து மெட்ரோவில் வந்து 10 rupees தான் ஒரு ஆளுக்கு, சென்னை சென்ட்ரல் டு எக்மோருக்கு. ஸோ எக்மோர் மெட்ரோவில் கிளம்பிட்டோம் 3 பேரும். ஸோ பசங்க லன்ச் டைம் வேறு பசிக்குதான்னு கேட்டால் பசங்க வந்து எக்மோரில் போய் சாப்பிட்டுக்கலாமா, பசி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சென்ட்ரல்லேருந்து நாங்கள் எக்மோரில் போய் சாப்பிட்டோம். எக்மோரில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ஸோ ஏதோ ஒரு 2:30 பக்கம் நாங்கள் எக்மோர் 2:30 சாப்பிட்டு ஒரு 3:30க்கெல்லாம் சாப்பிட்டு வெளியே வந்துட்டு பார்த்தா டைம் தாராளமாக இருந்தது. எக்மோரில் வந்து 7:30க்கு தான் ட்ரெயின், திருச்செந்தூர் ட்ரெயின். ஸோ 4 hours பக்கம் இருக்குது, 4.5 hours பக்கம் இருக்குது. ஸோ பசங்க என்ன பண்ணிட்டாங்க, அம்மா வெளியே உட்கார முடியலாமா, உள்ளே ஏசி வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துக்கலாமான்ட்டாங்க. ஸோ நானும் பார்த்தேன், வெளியே உட்கார முடியல, பயங்கரமான சூடு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சரி வெயிட்டிங் ஹாலில் ஏசி வெயிட்டிங் ஹாலில் போய் உட்காந்துக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 35 rupees சார்ஜ் பண்ணுறாங்க 1 hourக்கு. 1 hourக்கு ஒரு ஆளுக்கு 35 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு 2.5 3 hours உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். அப்போ 3 பேருக்கு 200 rupees ஆச்சு. ஸோ ஓகே, வேறு வழி இல்லை. 2 hours 3 hours 2.5 hours எவ்வளோ தெரில. அப்புறம் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ப்பாக ஒரு 6:30க்கு 6:15க்கெல்லாம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ டைம் வந்து 7:30க்கு திருச்செந்தூர் இருக்கிறீங்கள. ஸோ அதுக்குள்ளே அவங்க டேடிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு பசங்க கேட்டுச்சுங்க, அவர் வந்துச்சு. ஸோ நான் ட்ரெயினும் வந்து எங்களுக்கு அங்கே ஸோ மெட்ரோ ட்ரெயின் வந்து சூப்பராக இருந்துச்சு. போகிறதும் தெரில, அங்கே போய் இறங்குறதும் தெரில, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் வந்து இதுதான் வெயிட்டிங் ஹாலு. ஸோ ஏசி வெயிட்டிங் ஹால் தான். பசங்க ஈவினிங் டைம் ஆனால ஸ்நாக்ஸு காஃபி டீ எல்லாம் உள்ளவே எல்லாமே இருக்குது. ஸோ பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து நான் ஒரு கிளாஸ் காஃபி மட்டும் குடித்தேன். ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். அவரும் வந்துட்டாங்க. ஸோ போய் நாங்கள் ட்ரெயினில் போய் உட்காந்து ஒரு 1 hourலேயே ட்ரெயின் வந்து 7:30க்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் டைரெக்டாக திருச்செந்தூர் போகல, நாங்கள் தூத்துக்குடியோட லாஸ்ட் எங்களுக்கு. ஏன்னா திருச்செந்தூருக்கு டைரெக்டாக எங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கல. அங்கே தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு 1 hour. ஸோ அந்த தூத்துக்குடியில் இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த டிக்கெட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தேன். நான் டிக்கெட் புக் பண்ணி வச்சு கன்ஃபார்மே அவ்வளோ லாஸ்ட் மினிட் வரைக்கும், அதுக்கப்புறமா போய் தட்காலில் எடுத்தது. ஸோ வந்து மிஸ் பண்ணால் போய் நம்ம வந்து திருச்செந்தூர் நான் முன்னவே சொன்ன மாதிரி தான், திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது முருகர் வந்து அவராக மனசு வச்சு நம்மளை கூப்பிட்டா தான் போக முடியும், நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஸோ நமக்கு டைம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது டக்குன்னு போயிட்டு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு திடீர்னு ஒரு பிளான், அதுவும் இல்லை எங்களுடைய நீண்ட நாள் ஒரு ஆசை, திருச்செந்தூர் போய் நிறைய வேண்டுதல்லாம் வைக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ நல்லா வேண்டுதல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸோ இதான் வந்து நாங்கள் போகிற ட்ரெயின். அதையும் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா பசங்க வந்து வெளியே ஸ்லீப்பரில் இன்னும் வேணான்றச்சுங்க, ஏசி தான் வேணுமான்றச்சுங்க. ஸோ ஓகே, இப்போ புக் பண்ணியாச்சு. நாங்கள் போகிற ட்ரெயினில் பார்த்திங்கன்னா எல்லாருமே திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் போகிறவங்க தான் எல்லாம் வந்து தான், பாதி பேர் தூத்துக்குடி நாங்கள். ஸோ நாங்களோட பக்கத்தில் ஷீட்டில் இருக்கவங்களாம் திருச்செந்தூர் போகிறவங்க தாங்க. ஸோ ஏறியாச்சு. நைட்டுக்கு வந்து டிஃபன் வந்து பார்சல் பண்ணிக்கிட்டோம். அங்கே எக்மோர்லேயே, நல்லா எக்மோரில் இருந்தாலும் பரவாயில்ல, 2 இட்லி பார்சல் பண்ணிக்கிட்டோம். எனக்கு எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தூத்துக்குடியில் போய் இறங்கிட்டு தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் பஸ் பிடிக்கிறதாக வெயிட் பண்ணுறது தான் இது. ஸோ போனோன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆவின் கடையை பார்த்தோமா, டக்குன்னு ஒரு ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறி தூத்துக்குடி டு திருச்செந்தூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த உப்பு எடுக்கிற இடம். ஸோ அதையும் நான் கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நம்ம ரொம்ப ரேர், பார்க்குறதே பெரிய உப்பு. இதெல்லாம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் உப்பு தாங்க. ஸோ அதையும் பசங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு நானும் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் போனது, சாமி கும்பிட்டது, நாங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன என்ஜாய் பண்ணுறது இல்லாத 1 by 1 எல்லா வீடியோ நான் ஷேர் பண்ணிட்டு வரேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.